வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இது ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. ஸோ நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும், எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிலிம்ஸ் ஆதார் கார்டு, பிலிம்ஸ் அட்மிட் கார்டு, மெயின்ஸ் அட்மிட் கார்டு, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் 2, உங்களோட 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல், இதை கொண்டு போய்க்கிங்க. ஆதாருமே கொண்டு போகலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ சொல்லணும், புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க சென்டருக்கு. இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து எந்த செக்ஷனுக்குள்ளே போனாலுமே நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து எதை வந்து பிக் பண்ணலாம், எதை வந்து ஸ்கிப் பண்ணலாம், இல்லை எதை லாஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருங்க. பார்த்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண ஆரம்பிங்க. முன்கூட்டியே வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ, ஐயோ இவ்வளோ என்ன கொடூரமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் மைண்ட் செட் வச்சுக்கவே கூடாது. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு கொஸ்டினையுமே நம்ம வந்து அட்டன் பண்ணணும், சரிங்களா? ஸோ அது மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூக்கில் கொடுத்துட்டு வராதிங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ, இந்த 2 டவுட்டாக இருக்குது, 3 டவுட்டாக இருக்குது, இதை போடலாமா அதை போடலாமாலாம் ஃப்ளூக்கில் அடிக்காதீங்க. உங்களுக்கு எது 100% கரெக்ட்னு தெரியுதோ அந்த கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் பொறுத்தவரைலாம் ஒரு 5 நிமிஷம் உள்ளே போய் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் எடுக்கலாம்னு தோணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதை எடுங்க, மிஸ்செல்லேனியஸ்லாம் எடுத்து முடிங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசில் சீட்டிங் அட்டன் பண்ணுங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங்காக பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வீக்கர் செக்ஷனாக இருக்கும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் வந்து உங்களால் அதை எடுத்து அடிக்க முடியுதான்னு பாருங்கள். இங்கே ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் முக்கியமான விஷயமே வந்து செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் தான். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இனி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேணாம். திரும்ப ரிவிஷன் பண்ணுறேன்னு போட்டு முக்கிக்கிட்டு இருக்க வேணாம். மைண்டை ரிலாக்ஸாக வைங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருங்க. நம்மளால் முடியும்னு நினைங்க. ஆதார், ஒரிஜினல் ஆதார்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்குங்க. அவங்க மெயில் போட்டிருக்காங்க. எந்த ப்ரூஃபையுமே வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, சரிங்களா? அது மாதிரி புதுசாக ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எழுதுவீங்க நிறைய பேர். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். கொடூரமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், சரிங்களா? செக்ஷன் கட் ஆஃப் வந்து இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும் நீங்களாம் ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க. ஐபிபிஎஸ் மெயின்ஸு கொடூரம் தான், சரிங்களா? ஸோ எப்படி கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் அதில் நம்ம செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் கரெக்டாக பண்ணி அதில் ஜெயிக்க பார்க்கணும். இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சரிங்களா? எல்லாருமே நல்லா பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும். உங்கள் விடுறது உங்கள் ஜாக்சன் 10-10